கிருஷ்ணர் தோத்தி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மெட்ராஸ் மேக்கிங் யூடியூப் சேனல். நான் ஆல்ரெடி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது புரியாதவங்க போயிட்டு அந்த ப்ரீவியஸ் வீடியோ பேட்டர்ன் கட்டிங் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பேண்ட் பீஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அந்த பேண்ட் பீஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அந்த பாதி வீ கட் பண்ண எண்டு இருக்கு இல்லையா, அதில் 1 இன்ச் கேப்புக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சைடு தான் நான் ப்ளீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ப்ளீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தேர்டாக மார்க் பண்ணியிருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் வைக்கிறேன். மறுபடியும் தேர்டாக மார்க் பண்ணியிருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் வைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தேர்டாக மார்க் பண்ணியிருக்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட வச்சுருக்கேன். மறுபடியும் அதே மாதிரி தேர்டாக மார்க் பண்ணியிருக்கிறத எடுத்து ஃபஸ்ட் பாயிண்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த சைடு ஃபுல்லுமே இந்த மாதிரி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லும் எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, இது நீங்கள் வேஷ்டிலேயோ இல்லை ஏதாச்சும் டவலையோ எதில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதோட ஃப்ரண்ட் சைடு வச்சு தான் இந்த ப்ளீட்ஸ் எடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் இருக்கும். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன், இது பேக் போர்ஷன். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோமோ அதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா, அதையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பீஸும் தச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் அந்த 2 கிளாத்தையும் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் அதை விரித்து வச்சுக்கோங்க. இதில் சென்டரில் நம்ம ஒரு வி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கிராச் லென்த்து. ஸோ அந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு தான் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த சைடு இருக்கணும். இதில் அந்த சென்டரில் வி போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வீயில் பாதி இது கூட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அது கூட அட்டாச் பண்ணி இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. லாக் ஸ்டிச்சும் போட்டு எடுத்துக்கிறேன் நான். இது ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே நம்மளுக்கு இப்போ கிளாத் இப்படி தான் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இன்னொரு பக்கம் ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைடு எடுத்துக்கோங்க. இது பேக் சைடு, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இந்த ப்ளீட்ஸ் வச்ச சைடையும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, இந்த சைடு கூட அட்டாச் பண்ண போகிறோம். இது எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பீஸோட பார்டரும் அந்த பீஸோட பார்டரும் மீட் பண்ணுற மாதிரி நான் அதை வச்சுக்கிறேன். எப்படி ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் வைங்க. கிருஷ்ணர் தோத்தி பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம எப்படி ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அந்த மாதிரி வைக்கிறது தான் முக்கியம். நார்மலாக பேண்ட்டு தைக்கிற மாதிரி தைக்க முடியாது இதை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பீஸில் இதுதான் நமக்கு பேக் சைடு, இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு. இப்போ நான் இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இந்த பார்டர் வச்ச எண்டு இந்த பார்டர் வச்ச எண்டோட ஜாயின் பண்ணணும். நம்ம எப்படி ட்விஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம். ராங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம.
ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நமக்கு ரைட் சைடு தான் எக்ஸஸ் கிளாத் இருக்குது, லெஃப்ட் சைடு இல்லை. அதனால் நான் வந்து லெஃப்ட் சைடு திருப்பி வச்சுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. சென்டரில் நம்ம ஒரு வீ கட் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த வீ கட்டில் பாதி வீல நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். மீதி இன்னொரு பாதி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பாதியில் தான் மீதி இருக்க கிளாத்தை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை எப்படி அட்டாச் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த கிளாத் எப்படி நான் ரெண்டாக பின்னாடி மடித்து விட்டுக்கிறேன். முன்னாடி மடிக்கக்கூடாது, பின்னாடி தான் மடிக்கணும். இதை இப்படி பேக் சைடு வச்சு நான் இதை மடித்து எடுத்துக்கிறேன் பாருங்கள். ரெண்டும் ஈக்குவலாக வச்சு இதை ரெண்டாக மடித்து எடுத்து நமக்கு இங்கே பாதி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மீதி பாதி இருக்கும். அந்த பாதி கூட இதை அட்டாச் பண்ணணும். அதாவது இந்த எண்டும் மீட் பண்ணுற மாதிரி, மேலே இடுப்புக்கிட்ட இந்த 2 பாயிண்ட் மீட் பண்ணுற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம ஸ்டிச்சிங் வந்து உள்ளே தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இதையுமே உள்ளக்க திருப்பி எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் அதை எப்படி எடுக்கிறேன், எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். நாம் இதை ரெண்டாக இப்படி மடித்து எடுத்துட்டு இதோட எண்டும் ஜாயின் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து உள்ளக்க இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி நாமளும் இதை அட்டாச் பண்ணி உள்ளக்க திருப்பி ஸ்டிச் பண்ணணும். நான் வைக்கிறேன் பாருங்கள், கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 எண்டையும் ஒன்றா வச்சு இதை நான் அப்படியே வந்து உள்பக்கமாக திருப்பிக்கிறேன். உள்ளே தான் நான் தைக்க போகிறேன். இப்போ இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத் வந்து கொசுவம் வைக்கிறதுக்காக இப்போ நம்ம அதை வந்து ப்ளீட்ஸ் எடுத்து அங்கே அட்டாச் பண்ணணும். அந்த இப்பு கூட எப்படி பண்ணுறதை நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து இதில் அந்த கொசுவம் ப்ளீட்ஸ் வைக்கும் போது அந்த கிளாத் வந்து என்ன டைரக்ஷனில் போதோ அதே டைரக்ஷனில் தான் நீங்கள் வந்து அதை மடிப்பு எடுத்து வைக்கணும். நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை டைரக்ஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் தான் ஓப்பன் இருக்க மாதிரி நான் வந்து ப்ளீட்ஸ் வைப்பேன். சரிங்களா? இதில் நான் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். புடவைக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று மடிச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் மடிச்சுட்டே போய் அங்கே அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். இந்த ப்ளீட்ஸ் எடுத்து முடித்தோடனே கடைசியாக வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் கரெக்டாக பின்னாடி இருக்க மடிப்பெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படி சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மேலே இருக்கு இல்லையா, நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி அந்த ப்ளீட்ஸ்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி அது கலையாமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கீழே தள்ளி அது எல்லாமே ஒன்றா சேர்த்து அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம. ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ இதே மாதிரி பின்னாடியுமே வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கொசுவம் எடுத்து ஸ்டிச் பண்ணிடணும்.
இதுலேயுமே அந்த ப்ளீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கலையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி சென்டரில் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 90% நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் அந்த வேஸ்ட்டு கிட்ட வந்து நம்ம அந்த ஹிப்பு பட்டி தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மட்டும் அட்டாச் பண்ண போகிறோம். ஹிப் பட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த ஓரம் அடிக்காமல் இருக்கு இல்லையா அந்த ஹிப் பட்டியில், அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்படி 2ஆக மடிச்சுக்கிறேன். நான் மடிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ அதை வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் சென்டரில் வச்சுக்கோங்க. ப்ளீட்ஸ் இருக்க சைடு தான் வந்து நமக்கு பேக் சைடு, ப்ளைனாக இருக்கிறது தான் ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் வச்சு அட்டாச் பண்ணுங்கள். நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். சென்டரில் ப்ளேஸ் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு வந்துடுங்க சுற்றி. ஹிப்பட்டி சுற்றி தச்சு கிட்ட வரும்போது எக்ஸ்ட்ரா எனக்கு கிளாத் இருக்குது எக்ஸஸாக. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி மடித்து விடுற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு தள்ளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ரண்ட்டில் ரா எட்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணோம், அதே மாதிரி இந்த சைடும் வந்து நான் 2 தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அது கூட வச்சு சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டி பீஸ் அட்டாச் பண்ணக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா மேலே வந்து நாடா போட போகிறோம் இல்லையா, ஸோ அந்த போர்ஷனை எடுத்து நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேலே இருக்க நாடா போர்ஷனை எடுத்து நான் அங்கே மார்க் பண்ணியிருக்கேன், 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து அதுலேயுமே டபுள் ஃபோல்ட் பண்ணி 2ஆக மடித்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நான் மடிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை மடிச்சிருக்கேன், இப்போ 2வது இன்னொரு தடவை மடிக்கிறேன். இது மாதிரி 2ஆக மடித்து ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நாடா போகிற போர்ஷனையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா இது சென்டரில் வந்து ஒரு ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் வந்து அந்த நாடா போட்ட வரைக்கும் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க ஸ்பேஸை வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ண போகிறேன். அவ்வளோதான் காய்ஸ், இந்த பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதுக்கு நாடா ஸ்டிச் பண்ண போகிறோம். நாடா ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சில் நான் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வைக்கிறேன் பாருங்கள், க்ராஸாக வைக்கணும். இந்த மாதிரி க்ராஸாக வச்சு இப்படி க்ராஸாக ஸ்டிச் பண்ணணும். நான் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணக்கப்புறம் அந்த சைடு வந்து எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம, அது வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸ்டிச் பண்ண சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த சைடு 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச் வச்சு ரெண்டுத்தையுமே சேர்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த நாடாவை ஒரு சேஃப்டி பின் வச்சு நான் இந்த பேண்ட்டில் போட்டுக்கிறேன். இதுதான் இதோடைய ஃபைனல் லுக். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், இது பேக் போர்ஷன். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.